வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, சங்கடங்களை மட்டுமே அதிகமாக சந்தித்த உன் வாழ்க்கைக்கு மனமகிழும் செய்தியோடு இந்த கந்தன் நான் வந்திருக்கிறேன். ஒரு முறை கேட்டுப்பார், நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகள் இன்றோடு முடிவதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் அடுக்கடுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று சொல்லிவிட தயாராகிவிட்டது. இந்த கந்தன் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கு சரியான விஷயங்களை கொடுக்க நன்மதிப்போடு முன்னேறி வந்து விட்டது. நான் சொல்வதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால், நான் உனக்கென்று நடத்துவதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால், இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்குவதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்க மாட்டாய். உன்னோடு நான் இருப்பதிலிருந்து உனக்கு எல்லாமும் ஒவ்வொன்றாக தெரிய தொடங்கிவிடும். நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் அப்பன் முருகன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ ஆனந்தமடைய போகிறாய் அல்லவா? எதுவானாலும் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான வெற்றியும் நம் கைகூடி வரட்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் சிந்தித்து என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். பேரதிர்ஷ்டத்தோடு எதையுமே என் குழந்தை நீ எதிர்கொண்டு விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருப்பதை நாம் புரிந்து கொள்வது போல நம்மோடு வருவதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கானவர்களையும் யார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு பல ஆச்சரியங்களை தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாமாக இருக்கும் பொழுது நமக்கு நடந்தது எல்லாமும் இனி என்னவென்று உன் மனதிற்குள்ளேயே பல கேள்விகளை உனக்குள் கேட்கத்தான் போகிறது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி இனியும் என் பிள்ளை கண்கலங்க ஒன்றுமில்லை. கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருத்தம் வர எதுவும் தேவையில்லை. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி தொடர வேண்டும். ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்ல வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மனது உடைந்து நிற்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இந்த மனது கலங்கி நிற்காமல், உனக்கென நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை எல்லாமும் உனக்கு மனதிற்குள் வேதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் இந்த கந்தன் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் சரி, எப்பொழுதும் நான் உனக்காக வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் நீ நிச்சயமாக உனக்குள் கொண்டு வந்து விடுவாய். உன்னோடு நான் சொல்ல நினைப்பது இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்களை என் பிள்ளை நீ சந்தித்ததையும் நான் அறிவேன். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கே என்று நான் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் வரை நீ எப்பொழுதும் எதிலும் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கந்தன் சொல்லிவிடுகின்ற இந்த நேரம் முழுக்க
இனி உன்னை தேடித் தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதற்காக வெல்லாமும் நீ கலங்காதே. யார் உன்னோடு இல்லை என்றாலும் நீ அதற்காக வருந்தாதே. என் பிள்ளையே, இந்த கந்தன் உனக்குச் சொல்கிறேன், நீ கவனத்தில் கொள். எல்லாமும் இருக்கின்றவர்களுக்கு தெய்வம் துணை இருப்பதில்லை. எல்லாமும் இல்லை என்று வருந்துகின்ற என் பிள்ளைக்கு, யாரும் இல்லை என்று கலங்குகின்ற என் பிள்ளைக்கு என்றுமே என்றென்றுமே நான் துணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் துணையாக நின்று இந்த வாழ்க்கையின் உண்மைகளை கொண்டு உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தையும் நேரத்தையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு தான் எதையுமே செய்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு தான் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து வருகிறோம். அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. நீ நம்பிக்கை வைத்தது தெய்வத்திடம் அல்லவா? இறைவனிடத்தில் நீ வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இறைவனிடத்தில் நீ வைத்த நம்பிக்கை ஒருபோதும் உனக்கு நிச்சயமாகவே கை கொடுக்காமல் போகாது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும்படி நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் உடனிருந்து உனக்கு கை கொடுக்கும் இந்த நேரம் மட்டும் இந்த கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க உனக்கு என்றுமே வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். நான் சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நொடியிலும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனதான சந்தோஷங்களை எல்லாமும் உறுதியாக கொடுத்து கொண்டு வருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் கந்தன் அருள் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வருவதனால் வாழ்க்கை முடங்கி விடுமா? சோதனைகள் வருவதனால் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா? என்ன நடந்தாலும் மீண்டு வருவதுதான் கந்தனின் பிள்ளைகளின் வழக்கம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு வருவதுதான் என் பிள்ளைகளுக்கான வழக்கம். அதை எல்லாமும் மாறி மாறி செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக நாம் புரிந்து கொள்ளச் சொல்லும் இந்த நேரம் வாழ்க்கையின் வெற்றிகளையும் உன் மனது குளிர உன்னை வந்து சேரும். இத்தனை நாளும் இந்த சந்தோஷம் உன் அருகில் இருந்தது. ஆனால் அதை உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை. இதை செய், அதை செய், நல்லது நடக்கும் என்று உனக்கு நல்லதை சொல்ல யாரும் இல்லை. மாறாக செய்வதை நிறுத்து என்றுதான் இங்கு சொல்கிறார்கள். இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும். கந்தன் சொல்ல சொல்ல இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் பல நன்மைகளை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். எது சரி எது தவறு என்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது. உடனிருந்து எதையுமே நான் சொல்லிவிட்ட இந்த மாற்றங்களோடு உன்னை நீ தெரிவுபடுத்தி கொண்டே இரு. பல நல்ல திருப்பங்களோடு உன்னை நீ நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழும்படி உனக்கான நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன நினைத்தாலும் அதில் நீ உனக்கான வெற்றி என்ற ஒன்று நிச்சயம் உண்டு என்பதனை மறக்காதே. நான் முடித்து வைக்கும் நேரம் வாழ்க்கையிலும் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதனை எல்லாவற்றிலும் கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் நடக்கும். எதற்கும் கலங்காதே. இன்று செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கச் செய்ய வரும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும்
என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி என் பிள்ளைக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதையுமே என் பிள்ளை நம்பிக்கையோடு நீ முன்னெடுத்து செல்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.